ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு பழமையான வீடு, அந்த காலத்து வீடு. அதில் ஃபுல்லாமே வந்து தலவோடு வந்து பதிச்சிருக்கிறாங்க. அந்த தலவோட்லேருந்து கீழே வந்து லீக்கேஜ் இருக்குது. வீட்டில் சீலிங்கில் ஃபுல்லாமே வந்து நிறைய கிராக்ஸ் வந்து உள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மேலே இருக்கிற தட்டோடு ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காங்கிரீட் ஸ்லாப்பில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து இதோட ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த ப்ராப்ளமுக்கு அப்படின்னு வந்து நினச்சிருக்காங்க. நிறைய பேரும் அதான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் நம்மளும் மீட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் அது எதுவுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. நம்ம டேரெக்டாகவே இதுக்கு மேலே நம்ம கோட்டிங் கொடுத்து ஃபுல்லாமே நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுத்துடலாம். வாட்டர் லீக்கேஜ் வந்து கீழே இறங்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் வந்து இதில் நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அந்த குவாலிட்டி செக்கிங் வீடியோவும் இதில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இதில் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இல்லையே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வீடு, பார்த்தாலே தெரியுது, நல்ல பழைய வீடு. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நிறைய கரைகள் நிறைய இருக்குது, அது எல்லாமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃபுல்லாக க்ளீனிங் எல்லாம் பண்ணிவிட்டு இது வந்து ஆஃப்டர் க்ளீனிங் டோட்டலாக ஒரு பாசி கூட இல்லாமல், ஒரு கரை கூட இல்லாமல் ஃபுல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்கை வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜாயின்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் லூஸ் பார்ட்டிகல்ஸாக இருக்குதோ, அது எல்லாத்தையும் நம்ம வந்து பேக் பண்ணணும். பண்ணிவிட்டு சுற்றி பார்டர் எல்லாமே வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து எல்லா ஜாயின்ட்ஸும் வந்து நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பாலிமரில் வந்து நம்ம சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து அதை கொஞ்சம் கூட டேமேஜ் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஜாயினில் போட்டிருக்கோம். ஸோ இதிலேருந்து கீழே வந்து நமக்கு வாட்டர் லீக் வந்து வரவே வராது. ஸோ இதை வச்சு தான் ஃபுல்லாக எல்லா ஜாயின்ஸும் வந்து நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் ப்ரைமர் கோட்டும் நம்மளோட போஸ்கோசன் 475ல ஒயிட் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். தென் இதான் எலாஸ்டோகோட். இதில் தான் நம்ம வந்து கோட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் கோட்டு. அது போக சைடில் உள்ள பேரபெட் வாலில் உள்ள கிராக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் கோட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் கோட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் செகண்ட் கோட்டு. எலாஸ்டோகோட்டில் செகண்ட் கோட் வந்து அடிக்கிறோம். ஸோ இதிலே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய ப்ரெஷ்ஷு பிடிக்கிற மெத்தடில் இருந்து நம்ம ரேஷியோ மெத்தட்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் நான் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட்டு. இதான் நம்ம எலாஸ்டோகோட்டில் ஒரு சின்ன பிட் மட்டும் நம்ம வந்து எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்ப எலாஸ்டிசிட்டியாக இருக்குது. இது எந்த பக்கத்துலேருந்து இழுத்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் நம்மளோட ஃப்ளோரில் வந்து மழை தண்ணியிலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம வந்து நைஃப் செக்கும் பண்ணுறோம். இது எவ்வளோக்குள்ளே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அழுத்துறோமோ அவ்வளோக்குள்ளே அது வந்து கோடு விழும். பட் என்ன அப்படின்னா, இதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு மழை தண்ணி தாங்குற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஹார்டான பொருளை வச்சு யாரும் வந்து இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எலாஸ்டோகோட் கோட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹார்டான பொருளை வச்சு நீங்கள் அதை மேலே வச்சு எதுவும் ரப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அது வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோக்குள்ளே நம்ம வந்து ஸ்மூத் சர்ஃபேஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே நல்லது. பட் இருந்தாலும் இது வந்து நல்ல ஒரு ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணி வந்து கீழே இறங்காது, அந்தளவுக்கு இது ப்ரொடக்ஷனாக இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தென் நம்ம வந்து கீழே வந்து எந்தவித ஹார்ட் ஒர்க்கும் நம்ம வந்து பண்ண தேவையில்லை. டைல்ஸ் எடுக்கிறது, காங்கிரீட் கப்பியெல்லாம் எடுக்கிறது, அப்புறம் காங்கிரீட் மேலே நம்ம ஒர்க் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பழைய பில்டிங்கில் போட்டு ரொம்ப ஓவராக ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த பில்டிங் வந்து வீக் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே எடுக்கக்கூட தேவையில்லாமல் நம்ம அதுக்கு மேலேயே வந்து இதுக்கு மேலே நம்ம கோட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே நமக்கு வந்து தண்ணி லீக்கேஜும் இருக்காது, பார்க்குறதுக்கும் நமக்கு
நமக்கு வந்து சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நம்ம வந்து செக் பண்ணி காமிச்சிருந்தோம். நம்மளோட அப்ளிகேஷன் ஒர்க் எல்லாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து சர்வீஸ் பண்ணி தருவோம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். பை.